எல்லோருக்கும் வணக்கம். என்னங்க இங்கிருந்த 25,000 காணோம், 25,000 எங்கடா அப்படின்னு நம்மளை புலம்ப விட்ட நாள் இன்று. ஒரே நாள்ல 162 பாயிண்ட் கீழே இறங்கி நம்மளை ரொம்பவுமே சோகமா வச்சிருக்கு மார்க்கெட். இதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கக்கூடிய சிக்னல் எல்லாமே ஆமா உங்களுக்கு 25 + 25 50% டாக்ஸ் உறுதி அப்படின்ற மாதிரி தான் அவருடைய சிக்னல் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அட்வைசரை வச்சு, பீட்டர் நவாரோ அப்படின்றவரை வச்சு ரொம்பவுமே ப்ரெஷர் போடுறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி அவர் கொடுத்த பேட்டியில நீ நிறுத்து, நீ எதுக்கு ரஷ்யாவோட ஆயில் வாங்குற அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர் அப்படின்றது போடுறாங்க. நான் மட்டும் பிரதமருக்கு அட்வைசரா இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் இப்படி சொல்லிடுவேன், நம்ம மேல 50% வரி போடுறாங்க, எதுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கி நம்ம ரிஃபைன் பண்ணி விற்கிறோம் தானே, அதைய 10 மடங்கா உயர்த்துங்க, ரஷ்யா கிட்ட பேசி இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ல ஆயில வாங்கி ரிஃபைன் பண்ணி பல்வேறு நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது தானே, அமெரிக்கா விட்டுவிட்டு. ஸோ இதுல இழக்கிறத நம்ம அதுல மீட் எடுத்துட்டு போயிட வேண்டியது தானே. அதுல வரக்கூடிய வருமானத்தை அமெரிக்காவுக்கு மட்டும் என்னென்ன கம்பெனிகள் ஏற்றுமதி பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் வரி பிடித்தம் ஒரு 25% குறைச்சு விட்டு அந்த பெனால்டி இது ஈக்குவல் பண்ணி விட்டு போயிட வேண்டியது தானே. அவன் என்ன காரணத்தை சொல்லி நம்மளுக்கு பெனால்டி போடுறானோ அந்த காரணத்தை நம்ம 10 மடங்கு பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி வரும். மேபி இப்படியும் கூட இருக்கலாம் நண்பர்களே. நம்மளுடைய மார்க்கெட் நாளைக்கு விடுமுறை, அதுவும் இல்லாம 27ஆம் தேதி அமலுக்கு வரக்கூடிய இந்த டாரிஃப் கட்டணங்கள் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இறங்க வேண்டியதை இன்னைக்கே இறக்கி விட்டாங்க போல. ஆனா இதுல என்ன ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர்ல எந்த விதமான லீவும் இல்லை. ஆகஸ்ட்ல நீ லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா நீ அக்டோபருக்கு போக வேண்டியதுதான். ஏய் சும்மா இருக்க மாட்டேன் நீ அப்படின்ற மாதிரி ஏற்கனவே மார்க்கெட் தையான்னு குதிச்சுக்கிட்டு இருக்கான். இதுல இன்னொரு தகவல் வேற, மிக முக்கியமான தகவல். நாளைக்கு லீவ் முடிச்சுட்டு நீங்க முழிக்கக்கூடிய நாள் என்பதே மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி என்பது பொதுவாகவே ரொம்ப வயலண்டா இருக்குமோ அப்படின்னு மார்க்கெட்ல இருக்கிறவங்க நினைப்பாங்க. இதுல வேற இந்த ட்ரம்ப்னுடைய சிக்னல், தற்போதைக்கு அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய நோட்டீஸ்கள் எல்லாமே எதை குறிக்குதுன்னா, இன்னொரு 2 நாள்ல எதுவும் பெருசா மேஜிக் நடந்துராது, அந்த டாரிஃப் என்பதை நாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிக்னலாக தான் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு எக்ஸ்பைரி இருக்கு, அதுவும் மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றது மறந்துடாதீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா தம்பி அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா ஷேர் திடீர்னு சமீபத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால ஏறி இருந்தது. இன்னைக்கு போய் எடுத்து பார்க்குறேன் 8.5% இறங்கி கிடக்கு. இன்னைக்கு டாப் லூசர் அப்படின்ற லிஸ்ட்டுகள் தயாரித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த ஐடியா ஷேர் நானும் இருக்கேன், என் பேரே எழுதிக்கிங்க அப்படின்ச்சு. ஏன்பா 8.5% இறங்கி கிடக்குறேன்னா, அது செய்திகள் இருந்தால் தானே அது ஏறுவதும் இறங்குவதும் நடக்குது. அவனுடைய ஓன் பர்ஃபார்மன்ஸ் என்பது இருந்ததுன்னா அவனுடைய விலை தான் ஓரளவுக்கு நிலையா நிற்குமே. ஸோ என்ன ஒரு தகவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இவர்கள் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ்கள்ல இதுக்கு மேலேயும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் கைவிரித்த ஒரு காரணத்தினாலே இந்த ஐடியா அப்படின்ற பங்கு இன்னைக்கு 8.5% இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த சமயத்தில் கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்குல மிக முக்கியமான செய்தி வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வாட் அ பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி கிடந்து தன்னுடைய பழைய ஹையை இந்த 2025 மீட்டெடுத்த பங்குகள்ல இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்றது ஒன்றா இருக்கு. 2000 பக்கத்துல இருந்து பல முறை இந்த 2025 விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் சமீபத்தில் ரெக்கவரியான ஒரு பங்காக இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்றது இருக்கு. இவங்களதுல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுக்கு அமெரிக்காவில் அப்ரூவல் கிடைச்சிருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா நம்ம மேலே டாரிஃப்ஸ் போடுது, அதெல்லாம் ஓகே. பட் இப்போ இன்னொரு சைடு நம்மளுக்கு அப்ரூவல்ஸும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த 25% வரியை மட்டும் யாராவது ஒருத்தர் ஏற்றுக்கிட்டா பரவாயில்ல. ஒன்றா அவங்க ஒரு 5-10% அவங்களுடைய அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு, நம்ம கவர்மெண்ட் ஏதாவது ரிபேட் அப்படி இப்படின்னு அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது இவங்களுடைய ரா மெட்டீரியலை இம்போர்ட் பண்ணும்பொழுது அதுக்கு நம்ம கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு கொஞ்சம் டேக்ஸை கொஞ்சம் குறைச்சி விட்டு, ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு மாதிரி அந்த 25% ஏதாவது ஒரு வகையில் மேக்கப் பண்ணிக்கிட்டா நம்ம ஒரு மாதிரி ஜெயிச்சு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா என்ன கேட்டால் நம்ம ஃபர்ஸ்டே யோசிச்சு பார்த்தீங்களா, 10 மடங்கு அல்லது 100 மடங்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய ஆயில் இன்க்ரீஸ் பண்ணி
அதை சுத்திகரித்து இனிமேல் டோட்டலாக நம்ம இந்தியாவினுடைய பிஸ்னஸையே மாற்றிடணும். இந்தியாவினுடைய பெரிய பெரிய நிறுவனங்கள், கவர்மெண்ட் எல்லாம் களத்தில் இறங்கி இனிமேல் எங்கள் தொழிலே இதுதாயா, க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி உலகம் பூரா விற்கிறதா என் தொழில் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த அளவுக்கு ரஷ்யா சப்ளை பண்ணுமா, அது மாதிரிலாம் சில கன்சர்ன்ஸ் இருக்குது. நண்பர்களே, இன்னைக்கு எல்லா நியூஸுகளோட மிக முக்கியமான நியூஸ் என்பது இந்த மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் பற்றி தான். ஏற்கனவே எங்கள் வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே இருக்கு, இது என்ன பெருசாக செய்ய போகுது அப்படின்னு. இந்த சமயத்தில் 70,000 கோடி மதிப்பிலான ஒரு தகவல் என்பது வந்திருக்கு. அதாவது ரூமர் வெரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எடுத்துக்குங்களேன். இவங்க எக்ஸ்சேஞ்சுகளுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அனுப்புகிறாங்க. ஏங்க, ஒரு பத்திரிகையில் 70,000 கோடி மதிப்பிலான ஒரு ஆர்டர் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பார்த்தோம். அது பற்றிய தகவல் என்ன அப்படின்னு கேட்கல இவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, அட அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வேணால் போயிருக்கு, ஆனால் இன்னும் நெகோசியேஷன் ரிலேட்டடான தகவல்லாம் இல்லை. இப்படி ஒரு 70,000 கோடி மதிப்பிலான ஆர்டர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் போயிட்டு இருக்கிறதுனாலையும் கரெக்டாக இது 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயும் இருக்கும் பொழுது அடுத்த 6 மாதமோ அல்லது 1 வருடமோ கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு ஷேருக்கு இது 1000 ரூபாய் மேலே ஏறி 3700 ரூபா போகுமா, அல்லது ஒரு ஷேருக்கு 1000 ரூபா கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் சீப்பான ரேட்டுக்கு இந்த மசகான் டாக் கிடைக்குமா அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ தற்போதைக்கு இந்த நாட்டிலேயே தற்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகள்லேயே மிகப்பெரிய வேல்யூ கொண்ட ஒரு ஸ்டாக் நியூஸ் போயிட்டு இருக்குதுன்னா அது இந்த மசகானுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அடடா, நீங்க எவ்வளவு நல்லவர், உங்களுக்கா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சோகமான விஷயம். அதாவது ஒரு நண்பர் ட்ரேடிங் அந்த மாதிரிலாம் எதுவும் போய் பண்ணல, ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காப்புல. அதுவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் 4 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னும் எனக்கு எந்த விதமான லாபம் இல்லை, முக்காடு போட்ட பங்குகள் தான் என்னுடைய ஹோல்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிசிஜி கூட விட்டுருவோம். அதில் சில செபி சில விஷயங்கள் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த ஈஸ்மை ட்ரிப்பும் விட்டுருவோம், ஏன்னா அதனுடைய லாபம் என்பது கொஞ்சம் குறைவு. ஸோ இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கோ அல்லது இந்த ஐஆர்சிடிசி ஹாப்பியஸ்ட் மைண்ட் இது போன்ற பங்குல ஏதோ ஒன்று ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இந்த ஐஇஎக்ஸ் என்பது ரொம்ப பாப்புலர், அதே மாதிரி ஹாப்பியஸ்ட் மைண்டும் ஓரளவுக்கு பாப்புலர் இல்லைனாலும் அது இன்னொரு செக்டரை கவர் பண்ணுது. அட, நம்ம ஊர்ல இப்படி ஒரு அறிவாளியா அப்படின்னு பல பேர் அவங்களே ஏதாவது ஒரு அட்டெம்ப்ட் அடிப்பாங்க மார்க்கெட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஒரு உதாரணத்துக்கு சில பேர் என்ன நினைப்பாங்க, உச்சத்திலிருந்து தன்னுடைய லைஃப் ஹையிலிருந்து ஒரு 20% இறங்கியிருக்கும் போதோ 40% இறங்கியிருக்கும் பொழுதோ 60% அல்லது 80% இப்படி ஏதாவது ஒரு கட்டத்தில் வாங்கின பங்கு இறங்கி போச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஏவரேஜ் பண்ணி வெளியே சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சில பேர் ஐடியா பண்ணி பார்ப்பாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஏங்க எனக்கெல்லாம் பின்னாடி லாரிலேயே பணம் இருக்குது, எப்பெல்லாம் நான் ஒரு டபுள் பாட்டம் ஒரு ப்ரைஸ் பேட்டர்ன் பார்க்குறனோ அல்லது எப்பெல்லாம் ஒரு சப்போர்ட் பிடிச்சி மார்க்கெட் திரும்புகிற மாதிரி ஏதோ ரிவர்சல் மாதிரி நான் ஒரு ட்ரெண்டை பார்க்குறனோ அப்போல்லாம் நான் ஒரு முயற்சி பண்ணி பார்ப்பேங்க. ஒரு உதாரணத்துக்கு 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டுற மாதிரி இருந்ததுன்னா நான் எங்கேயோ மேலே வாங்கி மாட்டியிருப்பேன். ஆனால் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டறப்ப இன்னொரு தடவை ஏவரேஜ் பண்ணி பார்ப்பேன். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டும் போது அங்கே ஒரு ஏவரேஜ் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு லாரிகளில் பணம் வச்சிருக்கவங்கள அவங்க அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பார்ப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஜென்ரலாக இந்த ஐடியா மார்க்கெட்டில் திடீர்னு எப்பா சப்போர்ட் பண்ணும். ஏதாவது ஒரு 80% இறங்கின பங்கோ 60% இறங்கினதோ 40% இறங்கினதோ திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ரிவர்சல் என்பது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா பார்கெயின் ஹண்டிங். அடா, அடிமாட்டு விலையில கிடக்குது, அது ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்கெயின் ஹண்டிங். அல்லது மேலே விற்று வச்சவனே குசும்பு பிடிச்சவன், மேலே விற்று 100 ரூபாய்க்கு விற்றுட்டு கீழே 50 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கீல, பரவாயில்ல லாபம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்ச ஷார்ட்டை கவர் பண்ணி ஷார்ட் கவரிங் அப்படின்ற மாதிரிலாம் பல தத்துவங்கள் இது போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கு உதவி செய்யும். அப்போ இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு, ஹாப்பியஸ்ட் மைண்ட் அப்படின்ற பங்கு இந்த கேட்டகரியில் ஏதாவது உதவி செஞ்சிருக்கா? ஒரு உதாரணத்துக்கு இவர் இருக்கிறதுலே உச்சத்தில் வாங்கி மாட்டிட்டாருன்னு நினச்சிக்குவோம். இந்த ஐஇஎக்ஸ் பாருங்க, ஒரு முறை 20% வீழ்ச்சி அடைஞ்சிட்டா, ஆனால் அங்கே அவன் எதுவுமே பெருசாக ஜம்ப் அடிக்கல. அந்த வீழ்ச்சி அப்படியே கண்டினியூ ஆகி 40% இறங்கியிருக்கு தன்னுடைய வாழ்நாள் உச்சியிலிருந்து, அப்பவும் எதுவும் பெருசாக ஜம்ப் அடிக்கல. ஆனால் ஒரு முறை 60% என்பது விழுந்த பிறகு ஆல்மோஸ்ட் 100 ரூபாயிலிருந்து 250 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 150% மேலே
ஒரு முறை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சில பேர் சும்மா சும்மா எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கும். இப்போ கூட சமீபத்தில் வந்த உச்சம் 2024 உச்சத்திலிருந்து இப்போ 40% இறங்கி கிடக்கு அல்லது 20% இறங்கி கிடக்குன்னு ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஸ்விங் ஹைலேருந்து பார்ப்பாங்க. அவ்வளோ பணமெல்லாம் யார்கிட்ட இருக்கு? அதனால ஜென்ரலாக நிறைய பேர் லைஃப் ஹைலேருந்து தான் பார்ப்பாங்க, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஹைக்குள்ளேருந்து தான் பார்ப்பாங்க. இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஒரு முறை தன்னுடைய லைஃப் ஹைலேருந்து 20% இறங்கினாலும் அப்பவே ஒரு ஜம்ப் அடிச்சு காமிச்சிருக்கான். ஒருவேளை அவர் இங்கே மாட்டாமல் இங்கே மாட்டியிருக்காருன்னு வச்சுங்க, அப்போ 20% இறக்கத்தில் அவன் ஜம்ப் அடிக்கல. அடுத்தது 40% வந்துட்டு ஒரு 20% மட்டும் ஏறி இருக்கான். பட் அதை கணக்கெடுக்காமல் அப்படியே விட்டாலும் மறுபடியும் இப்போ 60% இருக்கிறதுலேயே இவர் சொன்ன மாதிரியே, நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தலைக்கு முக்காடு போட்டு தான் இந்த பங்கு உட்கார்ந்துருக்கு. அதாவது 2 பங்கு சாம்பிளுக்கு எடுத்து பார்த்தோம், லாபம் பண்ணக்கூடிய பிரபலமான பங்குகளில் IEX கூட இறங்கி சம்பாரிச்சு கொடுத்தவன் தான். ஆனால் இவர் சொன்ன மாதிரி தலைக்கு முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கக்கூடிய பங்குகளில் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்டுன்னு இருக்கு. ஆனால் பேர் ஹாப்பியஸ்ட் மைண்டு தான், ஆனால் அவர் ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஒரு முறை 20% இறங்கி தப்பிச்சுட்டான் மொமெண்டமில், மறுபடியும் 40% இறங்கி லேசாக ஒரு 20% மட்டும் சம்பாரிச்சு கொடுத்துட்டு இப்போ 60% பக்கம் இறங்கிய பிறகு இன்னும் எதுவுமே சம்பாரிச்சு கொடுக்காத ஒரு ஹாப்பியஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான் இந்த ஹாப்பியஸ்ட் மைண்ட். இது மாதிரி பல பங்குகளை போய் நான் மாட்டிக்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த முக்காடெல்லாம் என்னைக்கு விலக்கி என்னை பார்த்து சிரிக்கும் அப்படின்றது தெரியல, என்னமோ தெரியலைங்க. ஏதோ ஆண்டவனர்னால உங்களுக்கு நல்லது நடந்தால் சரி. இதனால தான் சில இடங்களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உலகத்தில் பல இடங்களில் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி தலைக்கு திரையை போட்டுறாங்க. நீங்கள் பார்த்துறாதீங்க, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நீ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸோ மேரேஜுக்கு முன்னாடி முக்காடு என்பது போட்டுடுறாங்க. ஸோ நண்பருக்கும் அதே மாதிரி முக்காடு என்பது போட்டு பல பங்குகள் கீழே வந்திருக்கு. என்னைக்கு தான் மேலே வந்து சிரிக்கும் அப்படின்றது தெரியவில்லை. அடேங்கப்பா, இங்கே பார்த்தீங்களா ஒரு சாரோட பிளான் எப்படின்ட்டு. அப்படி டீ குடிச்சிட்டு ரொம்ப கேஷுவலாக இருக்காப்புல. அதாவது ஒரு எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுங்க, திடீர்னு பல ஐபிஓக்கள் வருது. ஸோ மார்க்கெட் வந்து சிறுசு. ஐபிஓக்கள் வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட 10 லட்சம் பேரோ, ஒரு 10 கோடி பேரோ, 50 கோடி பேரோ, எத்தனையோ பேர் தான் அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். திடீர்னு 5 ஐபிஓக்கள் திடீர்னு ஒரே நேரத்தில் ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த கூட்டம் வந்து அப்படியே பெரிய, யாருக்கிட்ட அத்தனை கோடி பணம் இருக்குது எல்லா ஐபிஓக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ ஒரு நண்பர் வந்து என்ன யோசிச்சிருக்காருன்னா, சரி ஓகே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வர்றாப்புல. எல்லாருமே எப்படி அப்ளை பண்ணுவாங்க, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எதுக்கு அதிகமாக இருக்கோ அதிலிருந்து ஆரம்பிச்சுட்டு வருவாங்க. கடைசியில் 2-3 கிரே மார்க்கெட் ப்ரீமியம் கம்மியாக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு பணம் இருக்காது. அதனால் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் எதில் அதிகமாக இருக்குது, ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கம்மியாக இருக்குன்னு ஓரளவு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தர்ற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே வந்து கடைசியில் அப்படி ஒரு பிளான் பண்ணி அப்ளை பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்த ஐபிஓ கிடைச்சிருச்சு. திருப்பூர்காரனா சும்மாவா, நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய அறிவாளி. அதாவது இவர் ஃப்ரம் திருப்பூர் அப்படின்னு போட்டிருக்காப்புல. நண்பர்களே, சில விஷயங்களை தொட்டா நம்மளுக்கு ராசி இருக்காது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குமோ இல்லையா அப்படின்றது தெரியல. பட் கோயின்சிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரிக்கெட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண போய் பல பேர் கீழே விழுந்த சம்பவங்கள் என்பது நிறைய இருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு நண்பர் சொல்றாரு, இந்த பேடிஎம், பைஜு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த கிரிக்கெட் ரிலேட்டடான ஸ்பான்சர்லாம் போகும்பொழுது அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுலேயும் பாவம் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் பாவம் இப்போ சமீபத்தில் ரொம்பவுமே இறக்கமாக இருக்கிறது. உங்களை மாதிரி ஊருக்குள்ளே 10 பேர் இருந்தால் போதும்யா, விளங்கிடும் அப்படின்ற மாதிரி இந்த பிஜிஎல் அப்படின்ற ஒரு பங்கு ஏதோ ஒரு காரணத்தினால நியூஸ்னால பெரிய ஃபாலோ அல்லது பெரிய ஏற்றமோ பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய நியூஸுக்கு 1 நாள் 2 நாள் தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 4-5 நாள் அப்படி சைட்வேஸில் வச்சு அந்த நியூஸை மறைஞ்சிட்டு அப்புறம் புது நியூஸுக்கு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க போல். ஸோ ஒரு பேட் நியூஸை வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாள் 20% இறங்கி 0 ஆகிறது இல்லை போல். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் இந்த பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்படின்ற பங்கு திடீர்னு மிகப்பெரிய வீழ்ச்சி, கடும் வீழ்ச்சி. அப்படி வீழ்ச்சி ஆனதுக்கப்புறம் லோ ரேட்லேருந்து சமீபத்தில் எவ்வளவு ரெக்கவரி ஆச்சு. கனானா அப்பப்போ பெண்டிங்கே வச்சுக்கிறதுல திருப்பி கொடுத்துறதான் வழக்கம் அப்படின்ற மாதிரி 40% இறங்கி அப்புறம் ஒரு 25% ஏறி இன்னைக்கு தடுமாறிக்கிட்டு இருக்கு.
ஸோ அடுத்தடுத்த நாட்களில் ரொம்பவும் வாலட்டிலிட்டியே அதாவது பங்குகளாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மசகான் டாக் அப்படின்ற பங்கு அவன் என்ன பண்ண போறான்னு தெரியல, ஒரு முக்கியமான இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கான். அதே போல் கேஇசி இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு, இந்த பங்குமே சமீபத்தில் திடீர்னு ஒரு லாங் கேண்டில் அப்படின்னு போட்ட பங்கு தான். அதுக்கப்புறம் அதனுடைய அடிவாரத்திலே சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்கு ஏதாவது ரிவர்சல் போடுமா? தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு மொமெண்டத்தை இழந்த பங்காக தான் இருக்கு. ரிவர்சல் போட்டு தன்னுடைய சமீபத்தினுடைய ஹை 900 பக்கத்தில் இது வருமா, அல்லது இன்னுமே வீழ்ச்சி அடைஞ்சு இதுக்கு முன்னாடி 600 ரூபா பக்கத்தில் இருந்திருக்கானுங்க. 600 ரூபா டு 900 ரூபாய்னு ஒரு ரவுண்டு போயிருக்கான். ஸோ அப்போ மேலே இருந்து ஒரு 600 ரூபாயாக கீழே சரிஞ்சு அப்புறம் இன்னொரு ரவுண்டு போய் விளையாடுவியா? நீ என்ன பண்ண போற? அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் உன்னுடைய ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நிறைய மக்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓஎன்ஜிசி, இந்த ஓஎன்ஜிசி பற்றி சமீபத்தில் தகவலும் வந்தது. ஸோ இந்த ஓஎன்ஜிசி ஷேர் இப்போ சமீபத்தில் அதனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்ன பண்ணியிருக்கு, நீ எல்லாம் ரொம்ப அநியாயத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி 5% டிவிடெண்ட் ஈல்ட் என்பது தற்போதைக்கு இந்த ஓஎன்ஜிசியில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கு சமீபத்தினுடைய ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்குன்னா, நம்ம பார்த்ததுலேயே கண்ணு பளிச்சுன்னு தெரியுதுரா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ரிசல்ட். 11,554 கோடி கடந்த 4 குவார்ட்டர்களோடவும் அதிகமாக ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ சார் என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இப்போ வரைக்கும் இது ஐடிசி மற்றும் ஓஎன்ஜிசி போன்ற பங்குகள்லாம் சமீபத்தில் 5% இந்த 2025 4-5 ரவுண்டு போயிட்டு வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஐடிசி பங்கும் அந்த 5% ரவுண்டுக்கு போகல. நீ 10 ரூபா பாட்டு கோஷ்டி கூட இல்லை, 5 ரூபா பாட்டு கோஷ்டியில் இருந்த, இப்போ அதுவும் இல்லை, 50 பைசாவுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படியா நீ வாழ்க்கையை நடத்தி என்ன அப்படின்ற மாதிரி இப்போ தற்போதைய நிலைமையில் ஓடிக்கிட்டு இருக்கு வண்டிகள். ஸோ இந்த ஓஎன்ஜிசி பற்றிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைக்கு ஒரு 3 months லோ அப்படின்ற ப்ரைஸில் விழுந்திருக்கு. நண்பர்களே, இப்போதைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கு. கையில் ஸ்பேனர் பிடிச்சவன்லாம் மெக்கானிக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிறான் அப்படின்ற மாதிரி இந்த ட்ரம்ப் அவர்கள் அவர் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு வாழ்நாளில் இவ்வளவு நாள் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த முறை முதல் முறையாக இப்போதைக்கு அந்த ஸ்பெஷல் கேஸ், அந்த எக்ஸப்ஷன் அப்படின்றது இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் ஒரு நாள் இருக்கு. இந்த ஒரு நாளில் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். இப்போதைக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம், ட்ரம்ப் அவர்கள் 50% டேரிஃப் கண்டிப்பாக உறுதி அப்படின்னு நோட்டீஸ்லாம் கொடுத்து முன்னெடுத்து போய்கிட்டே இருக்காப்புல. நன்றி, வணக்கம்.